பெரிய சிவலிங்கம் இது. சிவ 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 சிவாய நமக. வடகிழக்கு அப்பால் வாழ்கின்ற இலங்கையில் வாழ்ந்த தமிழ் சொந்தங்களே, நீங்கள் வார மட்டும் இல்லை, நீங்கள் எங்கெங்கெல்லாம் வாரையிலோ அங்கெல்லாம் உங்களோட பிள்ளைகளை கொண்டு வந்து காட்டுங்க. உங்களோட பிள்ளைகளை கொண்டு வந்து காட்டுங்க. முக்கியமாக எங்களோட வடகிழக்கு தாயத்தில் போராட்டங்களை பற்றி, அதில் நீதியை பற்றி அதெல்லாம் எடுத்து சொல்லுங்கள். உங்களோட குழந்தை 2 பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு திலீபண்டிடம் மாவீரம் இல்லங்கள் போராட்டம் இன்னத்துக்கு ஆரம்பிக்கப்பட்ட எல்லா வரலாறையும் சொல்லியிருக்கிறேன். காட்ட வேண்டிய ஆக்களை காட்டி யாருன்னு கேட்டால் கடவுள்னு சொல்லுவாங்க. அந்த பாருங்கள், இது மற்ற பகுதி. நான் அப்படி போனதை விட இது மற்ற பகுதி. அடியார்களே, தமிழர்களே, வாங்க இந்த கோயிலை வந்து பாருங்க. பாருங்க, திருவோணமலை கன்னியாவில் இருக்குது. பாருங்கள், கட்டாயமாங்க 1008 சிவலிங்கம். இந்த மண்ணையும் இந்த வளங்களையும் பாதுகாக்கத்தான் போராடினாங்க. அத்தனை மாவீரர்களும் மரணமானது அமைச்சம். திருப்ப எங்களோட மண் பாடி போய் கொண்டிருக்குது. இப்படியான இடங்களை இதை பார்க்குற செய்கிறாக்களை நீங்கள் தொடர்புகளை கொண்டு இதில் ஊக்கப்படுத்த வேணும். என்னம்மா, எப்படி இருக்கேம்மா இடம் எல்லாம்? இந்த பார்த்தா இப்படி ஒரு இடம் பார்க்கணும் என்ன பார்க்கணும். எல்லாத்தையும் கும்புறதுக்கு எங்களுக்கு இந்த ஆண்டு நாங்கள் கொடுத்து வைக்கல. அடுத்த ஆண்டு நாங்கள் வந்தோம்டா எல்லாம் போயலாம். முள்ளு எல்லா இடமும் சரியான முள்ளு இதை இருக்கி. நீங்க எங்க இருந்து வந்தீங்க? நாங்க மட்டக்களப்பு புன்னச்சோல இருந்து வந்துருக்கோம். நாங்க பஸ் பிடிச்சி 3 நாள் பயணம், வெள்ளிக்கிழமை வந்த பயணம். இப்படியே யாழ்ப்பாணம். ஐயா ஐயா எப்படி இருக்குது இந்த இடம்? நல்லா இருக்கு. கொஞ்சம் முள்ளு இதா இருக்குது. ஓ, அது கொஞ்சம் இதா சரி. அக்கா எப்படி இருக்குது இடம்? நல்லா அமைஞ்சிருக்கிறேன். நல்லா அமைஞ்சிருக்காரு. நீங்க இதுவரை இப்படி ஒரு இடம் நம்ம இங்க இல்ல, நம்ம போனதுலயும் நல்லா இருக்குது இடம். ஓ, சரியம்மா, சரி சரி. பாருங்க, இது எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டணும் என்று எனக்கு ஆசையாக இருக்குது உறவுகளே. ஆனால் நேரம் போதாது உறவுகளே. இங்கே பார்க்குறமே திருவண்ணாமலை தான். அந்த திருவண்ணாமலையே இப்போது இப்போன்றது இல்லை, அது அந்த காலம் தொட்டு மெல்ல 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 அழிக்கப்பட்டு மெல்ல 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 சிங்கள குடியேற்றங்கள் வந்து இப்போ திருவண்ணாமலையே 90% திருவண்ணாமலை தமிழர்கிட்டருந்து கைமாறி போயிட்டு மீதி இருக்கத்தையாவது தக்க வைக்க வேணும். குறிப்பாக வந்து திருவண்ணாமலை மாவட்டம்ன்றதை விட வடகிழக்கு மெல்ல மெல்ல கைமாறுது. ஆனால் இப்படியான இடங்களை கட்டாயமாக ஓயலாம் இருக்குது, முள்ளா இருக்குது. சிவனியப்பா, இங்கே பாருங்க, இங்கெல்லாம் நான் போகலை. காலில் முள் அரித்தது எனக்கு. கால் வைக்கலாமல் இருக்கு. 2 முள் உள்ளுக்கு குத்திட்டு காலில் அவ்வளோ முள்ளாகவும் இருக்கு. பாருங்கள், நான் கொஞ்சம் காட்டக்கூடியதை காட்டுறேன். நீங்களும் கட்டாயம் வாங்க. இங்கே உள்ள இருக்குது கேட்டீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு கமெண்ட்ஸ் லொக்கேஷன் அனுப்புகிறோம் உங்களுக்கு. இது இந்த பக்கம் ஃபுல்லாக போகிறோண்டா. ஆமாம், சரி, 7 மணி அளவுக்கு காட்டுறேன். மக்களே, இது அப்படியே பரந்தளவில் நீட்டுக்கும் போகுது இந்த இடங்கள். பாருங்க, நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியாது. நாங்கள் கொஞ்சம் காலத்துக்கு முதல் வரக்குள்ள 450 சிவலிங்கத்துக்கு கிட்டத்தட்ட தான் வச்சுருந்தவங்க. இப்போ வந்து இதில் நிறைவேறத்த வாழைப்பழம் இருக்குது. நேற்று சிவராத்திரி தானே பூஜை நடந்திருக்குது.
மிருகங்கள் கடிச்சிக்க குரங்கு அப்படி இப்படி கடிச்சிருக்கும். பாருங்க மக்களே, இது கட்டாயம் ஒரு கொஞ்சம் நீண்ட